என் காரில் வந்து அசோகன் சார், எம்ஜிஆர், அப்பா 3 பேரும் ஒன்றா போவாங்க. நிறைய இடம் சுற்றுவாங்க, ஒன்றா போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கல அந்த பாட்டை வந்து அம்மாவை பாட வச்சு இது 32 பாட்டு ரிஜெக்ட் ஆகிடுது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயம். ஏன் அப்படின்னா அவர் வந்து அம்மா தான் தெய்வம், 71 தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்டை விட்டுச்சு. அது என்ன வரைக்கும் எனக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. புரட்சி தலைவரோட கான்டாக்ட் அப்படியே கட் ஆயிடுச்சு. இந்த படம் இருக்கிறது தான் பிரச்சனை வந்தது. படம் தயார் சார். ஆமா, 10ஆம் பஸ்ல ஒரு படம் தயார் பண்ணாங்க. வேணாம், நீங்க 2 பேரும் தப்பு பண்றீங்க, வேணாம் செய்யாதீங்கன்னு. இவங்களுக்கு என்னன்னா நம்ம தயாரி கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீ படம் புரட்சி தலைவர் புறம்படுறாரு, நீ பெரிய ஆளு பிடிக்கலன்னு கூட சொல்லிருக்கலாம். இது உண்மை. எம்ஜிஆர் எப்படின்னா ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், ஒரு இதுவா போயிடக்கூடாதுன்றது ஒரு அம்மா வந்து எப்படி குழந்தைங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி நம்ம ஃபீல்டில் இருக்கவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம அரவணைச்சு போகணும்னு தான் அவர் நினைப்பார். தப்பா சொல்லாதீங்க, கண்ணதாசன் பாட்டு நீங்க எங்கே வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்க தான் தப்பா சொல்றீங்க அப்படின்னாரு. சார் அவரோட பொண்ணே நான் தான் சார் அப்படின்னு அந்த அளவுக்கு பாடுறாரு. காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவது என்றால் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா. 2 வார்த்தை தான் பாடினாரு. உள்ளத்தின் கதவுகள் கண் உறவுக்காரன் இரவும் பகலும் ஜெய்சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் படம். ஜெய்சங்கர் ஃபர்ஸ்ட் படம் பாட்டுங்க சார். பொறக்கவே கண்ணதாசன் மாதிரி கவிஞர் நீ பொறக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ராமா சார் அது என்ன உண்மைதான், ஆனா கவிஞரை தான் நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த தோழரா இருக்காரு. அதான் அதாவது அந்த உள்ள ஜெய்சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் படங்க இரவும் பகலும். அதில் அப்பதான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. இரவும் வரும் பகலும் வரும் உலகம் உண்டுதான். இந்த உள்ளத்தின் கதவுகள் கண்களோட பாட்டு டிஆர் பாப்பண்ண மியூசிக் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. டிஎம்எஸ் ஐயா சொல்லுவார், நான் சோரம் எழுதிட்டான்னு பாடுவேன். அதில் கடைசியில் ஒரு லைன் இருக்குங்க, அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்று உலகத்தில் நேர்மை அறியாது. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கு உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் நினைத்து விடு. கண்டிப்பா அந்த வார்த்தை ரொம்ப. அடுத்து லவ் பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல. காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு, காலம் நினைத்தால் கை கூடும், அது கனவாய் போனால் மனம் வாடும். சின்ன வார்டு தான், ஆனா வந்து மனசுல வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் உண்டுதான். நீங்கள் அந்த பாட்டு இதெல்லாம் பெருசாக சொல்லலை, கண்டிப்பாக இதெல்லாம் காமிக்கணுங்க. இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்று. என்ன வார்த்தை எழுதிருக்காரு. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? கண்டிப்பா இதுக்கு மேல என்ன வேணும்? தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்று. இன்னைக்கு ஃப்ரெண்டா இருப்போம், நாளைக்கு எதிரியா இருப்போம். அன்னைக்கு 4 பேர் இன்னைக்கு நான் வந்து தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னா தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்று. யாரும் கூடயும் வரப்போறது இல்ல, எல்லாத்துக்கும் தயாராயிருன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இறந்தவன சம்பந்தம் ஒன்று, அந்த பாட்டும் அதில் தான். அதாவது அதுல பெரிய விஷயம் என்னன்னா, அதான் நான் சொல்ல வரலன்னு சொல்றேன். அந்த இரவும் பகலும் படத்துக்கு அவ்வளோ சிறப்பு. ஜெய்சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் படம். அதில் நடிகர் அசோகன் சொந்த குரலில் பாடின ஒரே பாடல் அதான். கண்டிப்பா இருந்தவனும் இறந்துட்டாங்க. அது ஒரு நிகழ்ச்சி நான் சொல்றேன். அது வந்து அப்பா ஃபைலில் எழுதி எப்போதும் ஒரு ஃபைலை கையில் எடுத்துட்டு போவாங்க. என் காரில் வந்து அசோகன் சார், எம்ஜிஆர், அப்பா 3 பேரும் ஒன்றா போவாங்க. நிறைய இடம் சுற்றுவாங்க, ஒன்றா போவாங்க. போகையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பின்னாடி உட்காந்துட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு பார்த்துட்டு படிச்சுட்டே வந்துட்டு மனசுக்குள்ளேயே படிச்சுட்டே வந்துருப்பாரு போல. படிச்சுட்டே இருந்துட்டு என்ன பண்ணி இந்த ஷூட்டிங் ரூமில் போயிருந்து இந்த பாட்டு எடுத்து ஃபைல் எடுத்து பாடிட்டு இருந்திருக்காரு. யார்? அசோகன் சார். பாடி யார் அது உள்ள அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் பேர் என்ன, அவர் ஜோசப் தலியத். அவர் பார்த்துட்டு யார் சோமு உள்ள இருந்து ஒரு பாட்டு குரல் கேட்குது அப்படின்னா அசோகன் தான் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. சூப்பரா இருக்கே குரல் அப்படின்னா அப்பா சொன்னாராம், அவரே பாட வச்சிருங்க அப்படின்னாராம். அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் சொல்லியிருக்காரு ஒரு தடவை அசோகன் சார், நான் பாகவத்திட்ட போய் பாட்டு கற்றுக்கெல்லாம் போனேன், எனக்கு அது வந்து திருச்சிக்காரர் அசோகன் சார் போய் காலில் விழுகாத முறையாக கூட கெஞ்சி பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு கர்நாடிக் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு. அது அப்பாட்ட பகிர்ந்துருப்பாரு போல. இது அப்பா சொல்லியிருக்காரு, சார் அவரே பாட சொல்லுங்க அந்த பாட்டை, டெய்லி பாடிட்டு கிடக்கிறதுக்கு போகலே வரையிலேன்னு சொல்றேன்னா அவரே பாட வச்சுட்டாங்க. பாடி இப்போ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காரு. வெளியே வந்தோடனே டிஎம்எஸ் சார் வர்றாராம் உள்ள, செட்டு உள்ள வரையில, ஓ நீ அருமையா பாடியிருக்கேயா, நான் சூப்பரா பாடியிருக்கேன் அசோகன் சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டாரு. யாரு?
டிஎம்எஸ் ஐயா போய் அசோகன் சாரை கட்டி பிடிச்சிருக்காரு. அருமையா பாடியிருக்கேன், பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கேட்டாரான் அப்பாட்ட, சோமண்ணா எப்படி நான் பாடினேன்னா ரொம்ப டீப் அவங்க ஜெய்சங்கர் சாரு அசோகன் சாரு ரொம்ப டீப். எங்க வீட்டில் தான் இருப்பாங்க முக்கால்வாசி நேரம். நல்லா பாடிங்க. அப்ப சொன்னாராம், நான் பாகவதர்கிட்ட போய் கேட்டேன், பாடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பரவாயில்ல சோமு, உன் புண்ணியத்துல நான் ஒரு பாடகன் ஆயிட்டேன். ஒரே பாட்டு தான் அசோகன் சார் ஒரு பாட்டு. அந்த சீனுக்கு வந்து அவரோட குரல் தான் கரெக்டா அமைஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ அடிமை பெண் படம் வந்து புரட்சி தலைவர் நம்ம வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ அதாவது தயாரிச்சு பண்ணாரு, நடிச்சாரு. டைரக்ஷன் கே சங்கர் சார், தலைவரோட சொந்த படம். ஸோ அதில் வந்து ஊரறிந்த உண்மை டிஎம்எஸ் ஐயாவை கூப்பிட்டு இப்போ பாட சொல்கிறாரு. அவர் பாடல. இப்போ ஐயா சொல்கிறாரு, நான் என் பொண்ணு கல்யாணம் மதுரைக்கு போயிட்டு வந்து பாடுறேனே அப்படின்னு. இல்லை எனக்கு உப்பவே வேணும்னு தலைவர் அர்ஜென்ட் சொல்லியிருக்காரு. அப்போ ஐயா சொல்லியிருக்கு, என் மைண்டு ஃபுல்லாக அங்கே இருக்குது, சடங்குகளுக்கு நாங்கள் சௌராஷ்டிராங்கனால சொல்ல முடியாதுன்னா தலைவர் கொஞ்சம் கோஸ்டர், அதில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. உடனே எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அறிமுகம் செய்கிறார் புரட்சி தலைவர் அப்படின்னு போட்டு 1000 நிலை பாட்டு எடுத்தாச்சு. இப்போ ஐயா வந்தோன்னே எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, என்னங்க அந்த மாதிரி பரவாயில்லைங்க அவர் பாட வைக்கிட்டு நான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அடுத்து இப்போ சாங் ரெக்கார்டிங் பார்க்கணும், அம்மாவை பற்றி நினச்சி பாரும்போது நிறைய கவிஞர்களை வச்சு எழுத வச்சு சரியாகும்போது உங்கள் அப்பா அவர் எழுதுந்து தாய் இல்லாமல் நான் இல்லை பாடல் வந்து எழுந்து கவிஞர் ஆலங்குடி சோமுன்னா நிறைய பேர் தெரியாது. அதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா வாலி சார் எழுதுறாரு பாட்டு. ஓ அம்மா என்ற அன்பு. ஆமாங்க, புரட்சி தலைவர் பாடுனாங்க. ஆமா, ஐயாவே பாடிட்டாரு அந்த பாட்டை. டிஎம்எஸ் ஐயாவே பாடிட்டாங்க. அது முதல்ல வேற டியூன்ல பாடிட்டாரு, அவரும் பாடிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கல அந்த பாட்டை வந்து அம்மாவை பாட வச்சு அந்த பாட்டை ஒதுக்க கூடாது. ஏன்னா அதுவும் நல்லா இருக்கும் பாட்டு, பாட வார்த்தைகள் நல்லா இருக்கும். இது 32 பாட்டு ரிஜெக்ட் ஆயிடுது. அம்மாவை நினைச்சு பாடுறது, அம்மாவை நினைச்சு பாடுறது. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயம். ஏன் அப்படின்னா அவர் வந்து அம்மா தான் தெய்வம். எங்க பாட்டி வந்து அந்த மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டாங்க. 3 பிள்ளைங்களை வந்து வீட்டுக்காரர் இல்லாம வளர்க்கறதுன்றது ஒரு கிராமத்துல கஷ்டம். காப்பவங்களெல்லாம் வயல்ல வேலை செய்யறது, புளி குத்தி அந்த புளி அந்த அப்பெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், பொட்டி மாதிரி இருக்கும். அந்த பொட்டியில வச்சுட்டு காரைக்குடி வரைக்கும் நடந்து தான் போகணும். அப்பெல்லாம் பஸ் வசதி கிடையாது. பாட்டி சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். அதை கொண்டு போய் வித்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு உள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சமைச்சு பார்த்து அந்த பிள்ளைங்களை அவ்வளோ 3 பிள்ளைங்களையும் கண்ணும் கருத்துமா வளர்த்ததுனால எங்க அப்பாவுக்கு வந்து அம்மானா உயிர். என்ன சொன்னாலும் சரி. எங்க அம்மா வந்து எங்க அப்பாவோட 1 வயசு ஜாஸ்தி. ஏன்னா எங்க பெரியப்பாவுக்கு பார்த்தாங்க அந்த எங்க அம்மாவை. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மா நல்ல சரியான கருப்பு, எங்க அப்பா தீ மாதிரி இருப்பாரு. எங்க பெரியப்பா யாரோ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல, அது சொல்லியிருக்கலாம். இவர் என்ன பண்றாரு, ராத்திரி ஒருத்தையே போயிட்டாரு கோச்சிட்டு. அப்ப எங்க பாட்டி போய் சொல்லியிருக்காங்க, சோமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சோமா இந்த மாதிரிடா நீ தாண்டா அந்த பொண்ணை கட்டணும், இல்லைன்னா இதுவாயிரும்னு சொன்ன. அந்த பேச்சை கூட அவர் தட்டலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 2 பேரும் போனாங்கன்னா அப்படி இருப்பாங்க, கருப்பும் வெளியே. அதனால எங்க அம்மா வந்து ரொம்ப வெளியில போக மாட்டாங்களாம் கூட. அவரு நல்ல அழகா இருக்காரு, நான் போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அதே மாதிரி எங்க அண்ணன் கருப்பா இருப்பான். எங்க அம்மா மாதிரி எல்லாம் கேட்பாங்க, என்ன அவன் கருப்பா இருக்கான், சோமோ எடுத்து வளர்க்குறியா அந்த பிள்ளைய அப்படின்னு. ஐயோ என் மகன் தான் அது, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் சொல்லாதீங்க அந்த மாதிரி. அசோகன் சார் கிண்டல் பண்ணோடடி, என்னடா உங்க அப்பா அவ்வளவு சிகப்பா இருக்கா, நீ ஏன்டா அவ்வளவு கருப்பா இருக்க அந்த மாதிரி. ஸோ அந்த தாய் இல்லாமல் நிலை பாட்டு வந்து அதுக்கப்புறம் எழுதி கிட்டத்தட்ட ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்பா எழுதினார் இல்லைங்களா? எழுதி அது புகழேந்தி சார்னு ஒருத்தர் சொன்னதை நம்ம நண்பர் கொற்றவன் ஒரு தகவல் சொன்னார். கிட்டத்தட்ட 52 டியூன் போட்டாருங்களா கேவி மகாதேவன் சார். 52 டியூன் போட்டாச்சு. புரட்சி தலைவர் வந்து எனக்கு அது அவ்வளோ இதாக இல்லை, திருப்தியாக இல்லை. என்னன்னா அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ இது பண்ணுறேன், ஏன் உங்களை திருப்தி பண்ணவே முடியல, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ கேட்டு முடித்தோன்னே அந்த மாதிரி கடைசி 53வது தடவை போட்ட டியூன் தான் தாய் இல்லாமல்லாம் இல்லைன்னு. இது அப்படி ஒரு சிறப்பு. ரெண்டாவது டிஎம்எஸ் ஐயாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் உண்டான ஒரு மனத்தாங்கல் முடிஞ்சு அந்த 1000 நிலை எஸ்பிபி சார் பாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாடின பாட்டு எஸ்பிபி சாரே இந்த தாய் இல்லாமல் நிலை முதல்ல ஒரு தடவை பாடியிருக்காரு. செலக்ட் ஆகல. அது இது பண்ணிட்டு கடைசியில் ஐயாப்பான்னு சொல்லி பிச்சு உதறி பட்டை கிளப்பி விட்டாரு. அது வந்து இப்படி இருக்கு அந்த பாட்டு. சண்டை போட்டேன் அப்படின்னால அதுல குறைவில்லைக்கல. இது மட்டும் 500 ரூபா வாங்கினா எனக்கு இன்னொரு 500 ரூபா சேர்த்து கொடுத்தாதான் பாடுவேன்னு ஏதோ குழந்தையாட்ட சொல்லிட்டாரு. அதை அவங்க ஊனு நம்ம ஆளுங்க பெருசாக்கியிருந்தாங்க, பாடி கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாலும் தாகும் சார்.
அந்த மாதிரி விலையே கிடையாது, அதுக்கு அந்த மாதிரி அந்த ஜீவ நதியாய் வரும்போது அந்த குரலுக்கும் விலை கிடையாது, அந்த வரிகளுக்கும் விலை கிடையாது. விலைகள் கிடையாது. அது தாய் இல்லாமல் நாள்ங்கிற தாயை பத்தி பாடணுன்றது வந்து எவ்வளோ அருமையா இருக்கு. ஆதி அந்தமும் அவள் தான், நம்ம ஆளும் நீதியும் அவள் தான். யார் அவங்க அம்மா அப்படின்னா அகந்தை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள் தான் அன்னை மகாசக்தி. மகாசக்தி, அது உண்மைதானே. அது ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சவர் எழுதின பாடல், நினைச்சு பாருங்க. சீனும் நல்லா இருக்கும். ஆமா, அவர் சீன்ல சூப்பரா இருப்பாங்க. ஐயா வந்து சூப்பரா தலைவர். ஆமா, இன்னைக்கு நாங்க அந்த சீனை பார்க்கல, எங்க பாட்டியை பாக்குற மாதிரியே இருக்கும். பண்டரி பாய் அம்மாவை பார்க்கல அதே மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் சாரி. அதுவும் சொல்லுவாங்க நிறைய கேமராக்கள் வச்சு அந்த சீனை ஷூட் பண்ணதா சொல்லுவாங்க. வித்தியாசமா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அந்த ஒகேனக்கல் லொகேஷன்ல கொண்டு போய் வச்சு அந்த அருவியில் நடுவில்லாம் வந்து ஜீவ நதியாயின்னு வரும்போதெல்லாம் அந்த நதியில உட்காந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இனிமேல்லாம் இவ்வளவும் இது பண்ணியும் அவருக்குன்னு ஒரு இடம் இன்னும் கிடைக்கலையே அப்படின்றது தான் என்னோட மனசு வருத்தம். பாருங்க, காலம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பா வரும். என்ன இதுக்கு மேல என்ன சார் வேணும்? கண்டிப்பா சொல்லுங்க. இன்னும் அவருக்கு வந்து அதாவது அந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளின்னு அந்த உறுப்பு, அந்த 4 லைனுக்கே அவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு சிலையை வச்சு இது பண்ணலாம். உலகத்தையே அதில் ஆஃப் பண்ணிட்டாரு. கண்டிப்பா. இவன் பிடிச்சவன் பிடிக்காதங்கிற பேச்சு கிடையாது. எல்லாம் கடவுளோட குழந்தைகள். நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது சார். அதுதான் எனக்கெல்லாம் மனசு வருத்தம். ஏன் ஒதுக்குறீங்க எல்லாருமே? ஒரு இப்போ திருவள்ளுவர் இருக்காரு, இப்போ எதுக்கு நம்ம சொல்றோம்? அவருக்கு எவ்வளோ பண்றோம், அவருக்கும் இவரும் ஒப்பிட்டு சொல்றேன்னு இல்லை. அதை நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறோம்ல. அதுக்கப்புறம் எத்தனையோ ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்களும் தான் நல்ல விதமா நல்லதனத்தை தானே சொல்றாங்க. நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க திருவள்ளுவர்னு சொன்னதுனால சொல்லலாம். திருவள்ளுவர் பிறந்த இடம் சென்னை மயிலாப்பூருங்கிறது நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே தெரியாது. அந்த வள்ளுவர் கோயில் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பாலடைஞ்சு கிடந்தது. நான் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இந்த வள்ளுவர் கோயிலை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் எப்பவுமே சொல்லுவேன், திரைப்பட திருவள்ளுவர் புரட்சி தலைவர் நீங்கள் எதாவது செய்யுங்கன்னு சொல்லி பார்த்தேன். யாருமே அதை செய்யலை. இப்போ தமிழ்நாடு அரசு அதை எடுத்து இப்போ தான் திருவள்ளுவருடைய கோயிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன பாருங்க ஆச்சுங்களா? காலம் கடந்தாலும் அது கிடைக்குது. அதனால் அந்த அப்பாவோட இதுக்கெல்லாம் நிச்சயமாக அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தலைவரை கடைசி அப்போ பார்த்தாருன்னு ஏதாவது தகவல் தெரியுங்களா? அப்போ வந்து 70 தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 71 தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்டே விட்டுச்சு. அது என்ன வரைக்கும் எனக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. புரட்சி தலைவரோட கான்டாக்டே அப்படியே கட் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே ஆரம்பிச்சதுலேருந்து கட் ஆயிடுச்சு. ஆமாம், கட் ஆயிடுச்சு. அதுதான். அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஆனால் எங்கள் அப்பாவும் லேஸ்பட்ட ஆளு சார். போய் பார்க்கலாம். இப்போ அவர் எப்படி தெரியுமா, அவர் அட்வைஸ் பண்ணால் இவருக்கு பிடிக்காது. அவர் சார் எம்ஜிஆர் எப்படின்னா, ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், ஒரு இதுவா போயிடக்கூடாதுன்றது. ஒரு அம்மா வந்து எப்படி குழந்தைங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி நம்ம ஃபீல்டில் இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம அரவணைச்சு போகணும்னு தான் அவர் நினைச்சிருக்கிறாரு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க என்னட்டா அட்வைஸ் பண்ணுறது, நம்ம என்னத்தை கேட்கறது, ஏன் நம்ம தனிச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு தான் அந்த படம் இருக்கிறது தான் பிரச்சனை வந்தது. படம் தயார் சார். என்ன படங்க? 10ஆம் பஸ்லன்னு ஒரு படம் தயார் பண்ணாங்கல்ல. 10ஆம் பஸ்ல நம்ம நாகேஷ் சார் நடிச்சாரு. பாலச்சந்தர் சார். ஆமா, இதே அட்வைஸ் தான் அசோகன் சாருக்கும் சொன்னாரு. வேணாம், நீங்க 2 பேரும் தப்பு பண்றீங்க, வேணாம் செய்யாதீங்கன்னு. இவங்களுக்கு என்னன்னா, நம்ம தயாரி கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீ படம் புறம்படுறாரு, நீ பெரிய பிடிக்கலன்னு கூட சொல்லிருக்கலாம். இது உண்மை அப்படி சொல்லுவாங்க. நீ பாட்டு எழுதி அவர் அப்படிதான் மண்டையில தட்டுவாரு எல்லாரையும், வளர விட மாட்டான். அப்படி பேசுறது, பைசா போட்டு நீ படம் எடுக்கிற, நீ எடு, நீ பண்ணு. ஆனா பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல தான் வந்தது. படம் சூப்பரா. படம் பாத்தீங்களா நீங்க? படம் பாத்துங்க. வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை சூப்பர் சாங். அதுல அந்த பாட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆமா, காத்தடிக்கு குமார் சார் மியூசிக். ஆமா, குமார் சார். காத்தடிக்குது மழையும் கொட்டுது ஓலை குடிசையிலே, இங்கு கட்டிலும் இல்லை மெத்தையும் இல்லை, உனக்கு தூக்கம் இல்லை, காசும் இல்லை பணமும் இல்லை, அப்படி வரும் அந்த வார்த்தை. அன்புக்கு பஞ்சம் இல்லை, உன்னை காலம் இங்கே அனுப்பி வைத்த கணக்கும் புரியவில்லை, அப்படி வரும். சூப்பரா பாடி மனம் கொண்ட பிள்ளை. மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். ஆமா, குமார் சார். அதே மாதிரி இந்த குமார் சாருங்கிறவரும் மிகப்பெரிய மேதைங்க. இது வரைக்கும் அவர் குமார் சாரை பத்தி இருக்கிற இடமே இப்ப வரவே மாட்டேங்க சார். குமார் சாருங்கிறவரையும் தெரியாதுங்க. விஜய் பாஸ்கர் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர், அவரை பத்தியும் தெரியும். விஜய் பாஸ்கர் யார் மினிஸ்டர்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு காலம் வந்து
அதுதான் வள்ளுவர் ஒன்று ஒரு குறளில் ஆமாம் சொல்கிறாருங்க. கண்டிப்பாக. என்ன சொல்கிறாருன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிறார். ஒன்றுமே இல்லாதவனுடைய மிகப்பெரிய வெற்றி நல்லவனுக்கு நேரக்கூடிய தொடர் போராட்டம் வறுமை இரண்டும் ஆராயப்படும் அப்படின்னு வச்சிட்டார் வள்ளுவர். சரி கண்டிப்பாக. அதனால் அவங்க வந்துட்டாங்க, நம்ம வரலன்னு கவலைப்படாத, உன் பெரிய கடமை செய் பலனை எதிர்பாராதுங்கிற மாதிரி ஒரு செஞ்சது வந்து என்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக இருக்கலாம். இன்னைக்கு இது பதிவாகுது இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. மாதிரி இதுல இருந்து ஒரு தொடக்கமா இருக்கலாம். அந்த கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு அது வந்து போன 2020 8வது புத்தகத்துல வெளியிட்டு இருக்காங்க, பப்ளிகேஷன் பண்ணி. அருமையான பாட்டுங்க, அதான் டிஎம்எஸ் தான் பாடியிருப்பாரு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. சூப்பர். மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ள மாணிக்க கோயிலப்பா, இந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, அதை மறந்தவன் வாழ்வு தடந்தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா. எங்க வீட்டுல நாங்க வீட்டுக்கார கோவப்பட்டா அதான் சொல்லுவேன், இந்த பாட்டு 2 அடி பாடிட்டு வெளில ஓடிடுவேன், சைலண்ட் ஆயிடுவாரு. எங்க அப்பா பாட்டு பாடி என்ன அடக்குறியா அப்படின்பாரு. அந்த நிலையாமை இப்ப சொன்ன இல்லைங்களா, அதுல தலைவருக்கும் போது அப்படி வருது. கண்டிப்பா. அத்தரையில நித்தம் படுத்தாலும் பட்டு மெத்தை பட்டு பூ விரித்து மெத்தையில படித்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும் அப்படி வந்தது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன கத்தியை தீட்டாத வந்து ஆதித்யன் ஒரு நடிகர் பண்ணது, ஐயா பாடினது, அவங்க எழுதுனது. அது வந்து அதுல லாஸ்டா இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். அதுதான் கொஞ்ச நேரம் அந்த கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே உன் திறமையை காட்டு, அது மாதிரி நிறைய மிகப்பெரிய மகன். நிச்சயமா. அப்பா எப்போ தானே இருங்க? அப்பா வந்து 90லே இறந்துட்டாங்க. அப்படிங்களா? அப்போ புரட்சித் தலைவர் இறந்த போதெல்லாம் அப்பா இருந்தாருங்களா? மறைஞ்ச போது இருந்தாங்க. போனாங்களா? அங்கே போகல. வீரப்பன் ஐயா மட்டும் வந்தாரு, மற்றவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க வரல. அதான் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ டீப்பாக இருந்தவங்க. அது என்ன ஆச்சு இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து அவரை பற்றி தப்பாக சொல்கிறது, அவரை பற்றி இவர்கிட்ட தப்பாக சொல்கிறது, இந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்டில் இப்படி தானே. கண்டிப்பாக. ஆமாம். அதெல்லாம் அவர் புரட்சி தலைவர் வந்து அதெல்லாம் வந்து கேட்டுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரொம்ப ஒரு 10 வருஷம் எங்கள் அப்பா முடியாமே இருந்தாங்க. உடல்நல குறைவாக இருந்தாங்க. பக்கவாதம் மாதிரி வந்து. அடடா. எங்க எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கும்போதுல இல்ல இங்க இருக்க எல்டாம்ஸ் ரோட்ல அது மாதிரி ரொம்ப அதில் தான் அவங்களுக்கு ரொம்ப எழுத முடியல. லாஸ்ட் வந்து இது எழுதுனாங்க, மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு. அதுக்கப்புறம் கூட ஒரு சாங் எழுதியிருக்காங்க, ஆனால் அது என்ன சாங்னு எனக்கு தெரியல, புத்தகத்தில் கூட அந்த சாங்ஸ் வரல. அப்புறம் துரை சார் படங்கள் எல்லாம் நிறைய துரை சார் படம் எழுதியிருக்காரு, வாடகை வீடு நிறைய அருமையா இருக்கு. அதுல பாட்டெல்லாம் கூட ரொம்ப பிரமாதம். நீ எந்த ராகம் அவரோட ஒரு சாங் கூட நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டேன் சார். அதான் எல்லாமே ஹிட் தான், எல்லாமே ஹிட் சாங்ஸ் தான், எல்லாமே ஹிட் சாங். இன்னும் அவருக்கு ஆண்டவன் வந்து நல்ல ஒரு இது கொடுத்து நல்ல சான்ஸ் கொடுத்துருந்தான்னா இன்னும் நிறைய எழுதியிருப்பாரு அவரு. என்ன பண்ண முடியும் அதெல்லாம். அதான் 2 லைன்ல சொல்றல, ஆண்டவன் உலகத்துல அப்படின்னா ஒரு தேங்காய் உடைக்கிறோமா, இது தாண்டா லைஃப் அப்படின்னு, அவ்வளவுதான் முடியுது. போங்க போட்டு ரொம்ப குழப்பறதெல்லாம் கிடையாது, சின்ன வார்த்தைகள். ஆமா, சின்ன வார்த்தைகள் தான். அந்த மாதிரி எதுவுமே இன்னும் கேட்டால் வந்து நாங்களே வந்து அதெல்லாம் கேட்டு தான் எங்களோட லைஃபே நாங்கள் மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக. கலைஞன், அதாவது கவிஞனும் கலைஞனும் வந்து கால கணிதர். ஆமாம், அவங்க மூலமாக கடவுள் சொல்கிறார் தாட்ஸ், இந்த வழியாக போகுது. அது கரெக்டாக அது பார்க்குறவங்களுக்கு கவிஞராக தெரியல, அதாவது இல்லை, அவங்க மூலமாக அது செலுத்தப்படும். கண்டிப்பாக. அந்த மாதிரி அந்த வகையிலுங்க.